நான் கோவால் எப்படிப்பா இருக்க? அண்ணா நல்லா இருக்கண்ணே. நீங்கள் எப்படிண்ணா இருக்கீங்கண்ணே? ஏன்பா கேட்குற? வாயிலெல்லாம் புண்ணாக வந்திருக்கு, வயிறு வேறு சரியில்லை. ஏதோ அல்சராக என்னென்னு தெரியல, வயிறில் ஒரே எரிச்சலாக இருக்குது. ஏதோ வயிற்றில் புண்ணு வந்திருக்கான்னு தெரியல. என்ன ஒன்றும் சாப்பிடவும் முடியல, கஷ்டமாக இருக்குது கோவால். அண்ணா இதுக்கு ஒரு மருத்துவ கீரை இருக்குண்ணே, அதை வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக குணம் ஆயிருண்ணே. அப்படியாப்பா? அது என்னப்பா உனக்கு தெரிஞ்சு சொல்லுப்பா தெரிஞ்சுக்கிறேன் நான். அண்ணே இந்த மணத்தக்காளி கீரைன்னு ஒரு கீரை விற்கிதுண்ணே, அதை வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, ஜெரிமான பிரச்சனையெல்லாம் சரியாக போடுண்ணே. உடம்பு சூடு நல்லா குறையுண்ணே. இதில் விட்டமின் சிஏ இருக்குண்ணே, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிது, கல்லீரலை பாதுகாக்குதுண்ணே, விஷமுள்ள ஐட்டம்லாம் வெளில தள்ளிடுது, சருமத்தில் இருக்கிற நோய்கள்லாம் குறையுதுண்ணே, உடல் சூட்டை குறைக்கிறதோட கண் ஆரோக்கியத்தை அதிகமாக்குதுண்ணே. நீங்கள் மணத்தக்காளியோட சாற்றை குடிச்சு வந்தீங்கன்னா, தண்ணி மாதிரி குடிச்சு வந்தீங்கன்னா சிறுநீர் ஈஸியாக போகுண்ணே. தொற்று நோய்கள்லாம் குணமாகும். இதை கூட்டு, பொரியல், வத்தலாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த எண்ணெயை விளக்கெண்ணெயில் நல்லா வதக்கி சூடோட மூட்டில் தரினா மூட்டு வலி குறையுண்ணே. வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, மலச்சிக்கல் இதெல்லாம் போகிறதோடு இல்லாமல் சளி, இருமல்லாம் கூட சரியாயிடுண்ணே. ஆனால் கோபால் அருமையாக சொல்கிறியப்பா, எப்படிப்பா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட? அது எப்படிப்பா செய்யணும்? ஏதாவது உனக்கு ஐடியா இருக்காப்பா? அது ரொம்ப ஈஸியான வேலைண்ணே. ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை வாங்கிக்கிண்ணே, ஒரு 200 கிராம் இல்லைனா ஒரு டம்ளரு பயத்தம்பருப்பு எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வைங்கண்ணே. நல்லா அது வெந்த பிறகு இந்த மணத்தக்காளியை தூக்கி அதில் போடுங்கண்ணே. நல்லா அதை பறிச்சிக்கிட்டே இருக்குண்ணே. இடையில் என்ன பண்ணுங்க, ஒரு தேங்காய் தானே, தேங்காவை துருவிக்கணுண்ணே. ஜீரகம், அரை பச்சை மிளகா இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி, இந்த ரெடியாக மிக்சியில் எனக்கு அரைச்சதை அந்த கீரையை நல்லா வதக்கி எடுத்திங்கள அதுக்குள்ளே போட்டுணுண்ணே. நல்லா போட்டுட்டு தேவையான உப்பை போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பை கரைச்சி அதில் நல்லா வெடிக்க விட்டு அதில் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோதானே. நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கும். வாய் பிரச்சனையும் சரியாக போகும், வயிற்று பிரச்சனையும் சரியாக போகுண்ணே. கோவால் அசத்துற கோவால். ரொம்ப நன்றி கோவால். நான் உடனே ஆரம்பிச்சிடுறேன் கோவால். வரேன் கோவால். தேங்க்யூ.